சத்தியமா நீ எல்லாம் மனுஷனே கிடையாதுடா. ஆனா உன்னை உன்னை வந்துட்டு லவ் பண்ணதுக்கு, உனக்காக நான் இவ்வளோ விஷயம் பண்ணதுக்கு நீ எனக்கு ரிட்டர்ன் பண்ற பத்தியா ஒரு விஷயத்த என்னால முடியல. நேற்று வரைக்கும் ஒரு நபரை எல்லாருமே ஃப்ராடுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போது அவங்க கூட இருந்து பழகின அவங்களுடைய மனைவியே அவரை சைக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நபர் யாருன்ட்டு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நடிகை ஸ்வேதாவுடைய கணவரான ஆதி. இவரை பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ அதை தொடர்ந்து எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில், பதிலடி கொடுக்குற வகையில் ரொம்பவே எமோஷ்னல் வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க ஸ்வேதா. அதில் அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்றத வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. சின்ன மருமகள் சீரியல் மூலமா ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க தான் ஸ்வேதா. ஸ்வேதா மூலமா ரொம்ப இப்ப ஃபேமஸா இருந்துட்டு வரவர் தான் அவங்களுடைய காதல் கணவரான ஆதி. ஆதி நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, தாமரை மட்டும் இல்ல, நான் யாரையுமே ஏமாத்தல, எல்லாரும் என் மேல பொய்யான ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க, நான் எதுக்கு பணத்துக்கு ஆசைப்படணும், நான் இது வரைக்கும் 300க்கும் மேற்பட்ட ப்ரொமோஷன்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு பக்கம் பக்கமா கதைகளை கட்டுக்கதைகளை எடுத்து விட்டுட்டு இருந்த நிலையில இப்போ அது கதை தான் அப்படின்றத உறுதி செஞ்சு ஒரு சில விஷயங்களை ஓப்பன் அப் பண்ணியிருக்காங்க ஸ்வேதா. ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக அவங்க பேசியிருக்காங்க. இது வரைக்கும் போஸ்ட் தான் போட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் டைமாக உடைஞ்சு எழுதிருக்காங்க. உண்மையாலே இப்படிப்பட்ட ஒரு மென்டல் டார்ச்சர் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. இவ்வளோ பேர் இருக்கும், இந்த ஒரு பெண் மட்டும் இல்லாமல் இவங்கள மாதிரி ஒரு பொண்ணு இறந்துருக்காங்க இந்த ஒரு நபரால். ஸோ எப்படி இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு தைரியமாக வெளியே சுத்த முடியுதுன்னு தெரியல. இந்த அரசாங்கமும் சட்டமும் கண்டிப்பாக இப்படி இருக்கிற நபர் மேலே கடுமையான தண்டனைகள்லாம் கொடுக்கணும். ஏன்னா இதை நம்ம ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு விட்டு போகக்கூடாது. 1 லட்சம் தானே 2 லட்சம் தானே அப்படின்னு சொன்னாலும் இங்க ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு விதமான அமௌண்ட், ஒவ்வொரு விதமான பேச்சுக்கள்லாம் பேசிட்டு வர்றாரு ஆதி. அந்த வகையில ஸ்வேதா இவரை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆமா நான் அவரை திருமணம் பண்ணேன், என் குடும்பத்தை மொத்தத்தையும் விட்டுட்டு வந்துதான் அவரை காதலிச்சு திருமணம் பண்ணேன். நான் சினிமா துறைக்கு வர்றதுக்கு முன்னாடியில இருந்தே எனக்கு அவர் தெரியும், எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்த ஒரு மனிதர் தான். கண்டிப்பா அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அந்த சப்போர்ட் எல்லாம் எதுக்காகன்றத நான் ஃபியூச்சர்ல புரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா, அவன் பண கஷ்டத்துல இருக்கும் போது சொல்லி புலம்பும் போது அழும் போது நான் என் கையில காதுல இருக்கிறது எல்லாத்தையும் கழட்டி கொடுத்தேன். அதுக்கு கணக்கும் நான் கேட்கல, அது என்ன வச்சுன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரையும் அவன் ஏமாத்திட்டு வரான்ட்டு இப்பதான் தெரியுது. அவன் ஒவ்வொரு இன்டர்வியூலையும் ஒவ்வொரு கட்டுக்கதை சொல்றான். எதையுமே நம்பாதீங்க. அவன் ஜாப்லாம் சொன்னா அந்த டைம்ல நான் வேலைக்கு போனேன். ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டுக்கு போகும்போது கூட நான் வேலைக்கு போறேன்னு சொன்னேன். அவங்க வீட்டுல இருக்கிறவங்க வேலைக்கு போய் எங்களுக்கு சாப்பாடு போட்டாங்க. அது எனக்கு பிடிக்காததுனால தான் நாங்க சென்னைக்கு வந்தோம். சென்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு விஷயத்தையும் சேர்த்தோம். ஆனா இப்போ இப்படி பண்ணுவான்னு நினைச்சே பார்க்கல. நானும் அவனும் பிரிகிறோம் அப்படின்னும் போது அவங்க வீட்டுல இருந்து ஒருத்தர் பேசிருக்கலாம், ஏன் இவ்வளவு இன்டர்வியூ கொடுக்குற இவன் என்கிட்ட பேசிருக்கலாம். என்ன சாக்லேட் கொடுத்து குழந்தை அழ வைக்கிறத நிக்கிற மாதிரி ஒரு சில விஷயம்லாம் அவன் சொல்லியிருந்தான். நான் அவனுக்கு குழந்தை கிடையாது, என்னை இவ்வளோ மோசமா ஏமாத்திட்டான், அதனாலதான் அவனை விட்டு நான் விலகணும்னு நினைச்சேன், விவாகரத்தும் வாங்குறேன், என்னால முடியல, தயவு செய்து என்னை விட்டுடுடா அப்படின்ட்டு கதறாங்க. இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம்ல ஒரு பொண்ணு இன்டர்வியூ எடுக்கிறாங்க ஆளாளுக்கு, அந்த நபர் மேல இவ்வளோ ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பா அவரை தண்டிக்கப்படணும். ஒரு பொண்ணு சொல்றாங்களேன்றதுக்காக தண்டனை கொடுக்க கூடாது. என்ன நடந்தது, ஏது நடந்ததுன்னு விசாரிக்கணும். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏன்னா பெண்கள் அவங்களுடைய ஆயுதத்தை, கண்ணீரை பயன்படுத்துறாங்க அப்படிலாம் ஒரு குற்றச்சாட்டு சமீப காலமா வருது. அது மூலமா உயிரிழப்புகளும் நடந்து அந்த குடும்பமே நடுத்தருல நின்ன கதைலாம் நம்ம பார்த்துட்டு வரோம். அதனால இந்த பொண்ணு அழுதுட்டாங்கன்றதுக்காக நம்ம சொல்லல. இவ்வளவு தைரியமா ஒரு ஆண் பண்றான், ஒரு மனிதர் பண்றாரு அப்படின்னும் போது இதை கண்டிப்பா கேட்டுதான் ஆகணும். இதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இவர் இந்த பொண்ணை மட்டும் ஏமாத்தல, இந்த பொண்ணு மாதிரி இருக்கிற இன்னொரு சில பெண்கள், ஆண்கள், பண ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி அந்த மன உளைச்சல்லே இவரால் ஒரு பொண்ணும் சூசைட் பண்ணி இறந்து போனதாக ஸ்வேதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்னை விட்டுடு, என்னால சரியா இருக்க முடியல, என்னால கான்சென்ட்ரேட் எதுலயும் பண்ண முடியல, உன் கூட இருந்த ஞாபகங்கள்லாம் சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சா அதையே நீ பிளாக்மெயில் பண்ற மாதிரி எல்லாத்தையும் வெளியே விடுற, நான் உன்னை நம்பி தானே உன் கூட போட்டோஸ் வீடியோஸ் எடுத்தேன், எல்லாமே உன்கிட்ட தானே இருந்தது, எப்படி நீ எல்லாத்தையும் எடுத்து வெளியே விடுவ, அது எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு செயல் தெரியுமா, நீ எல்லாம் மனுஷனே கிடையாது, என்னால முடியவே இல்லை, தாமரை அம்மாவை நம்பி தானே போன் கொடுத்தாங்க, நீ எல்லாத்தையும் பண்ணிட்டு அவங்க மேல ஏன் எல்லாத்தையும் போடுற, போதும் ஸ்டாப் பண்ணி, எவ்வளவு பாவத்தை வாங்குவேன், இந்த பாவம்லாம் சேர்ந்து உன்னை அழிச்சிடும், நீ ஒரு பக்கம் பாவம் பண்ற, ஒரு பக்கம் நல்லது பண்ணா எல்லாம் சரியாயிடுமா, நீ இப்படி வாழவே முடியாது, கண்டிப்பா நீ எல்லாரையும் பைத்தியக்காரன் ஆக்குற, எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு, நீ சொல்ற உன்னை வச்சு நாங்கெல்லாம்
எல்லாம் இன்டர்வியூ கொடுத்து பேசி ஃபேமஸ் ஆகுறேன்ட்டு நீ யாருடா, நீ எப்போ வந்த, எனக்கு அப்புறம் தான் உன்னை தெரியும் எல்லாருக்கும். அப்படி இருக்கும்போது எப்படி உன்னை வச்சு எல்லாரும் ஃபேமஸ் ஆக முடியும்? தாமரை அக்கா எவ்வளோ வருஷமா இங்க இருக்கிறாங்க. அவங்க பண்ணாத உழைப்பா, அவங்க போடாத உழைப்பா, அவங்க பண்ணாத ஷோஸா, எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. நீ என்னடானா அவங்க இப்படி சொல்ற, என்னால நிம்மதியா இருக்க முடியல, தயவு செய்து என்னை விட்டுடு, என்னால முடியல. நீ ஒரு சைக்கோ எப்படி சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் பண்ணுவானோ அந்த மாதிரி நீ எல்லா வேலைகளும் பண்ற, அது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது, எல்லாரும் நம்பி ஏமாந்து போயிருக்காங்க, அது எல்லாத்துக்கும் நீ பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்ட்டு ஆக்ரோஷமாவும் எமோஷனலாவும் பேசியிருக்காங்க. உண்மையாலே ஒரு பக்கம் காதல் கண்ணை மறைச்சது அப்படின்னு சொன்னாலும் நம்பி வந்த பொண்ணை இந்த அளவுக்கு மோசம் பண்ணிட்டு இப்படி விட்டுறதுல மிகப்பெரிய ஒரு பாவமான செயல், மிகப்பெரிய தப்பு. இத்தனை பேரை அவன் ஏமாத்திட்டு இவ்வளோ தைரியமா சுத்துறது, அது எந்த தைரியம், யார் கொடுத்த தைரியம்? சட்டம் இந்த நம்ம மேல வந்து பாயாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களா, இல்ல இவருக்கு பின்னாடி பெரிய அளவுல ஆட்கள் இருக்காங்களா, என்ன ஏதுன்னு தெரியல. ஏன்னா சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்லாம் வச்சுதான் இவர் இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவரை பார்த்தே வந்து பல பேரும் இது டம்மி பாபா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவரெல்லாம் பார்த்தாலே அந்த மாதிரிலாம் தெரியல. உண்மையாலே ஒரு மோசமான மனிதரா இருக்காரு. கண்ணு முன்னாடியே அவர் கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எடுக்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயமா தான் இப்ப பார்க்கப்படணும். ஏன் அப்படின்னா இப்படிதான் வந்து ஒண்ணுமே இல்லாத ஆட்கள்லாம் கூப்பிட்டு வந்து இன்டர்வியூ எடுத்து அவங்கள பத்தி பேசியே அவங்கள வந்து வளர்த்து விட்டு இப்போ யாரெல்லாம் எப்படிலாம் இருக்காங்கன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி இவரை வந்து கொண்டு வரக்கூடாது. கண்டிப்பா இந்த நபருக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும், கைது செஞ்சா ஆகணும்ட்டு பல பேரும் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. அது 100க்கு 100 உண்மையான விஷயம் தான். இந்த சின்ன விஷயங்கள் தான் பெரிய பெரிய விஷயங்கள் நடக்கிறதுக்கு ஒரு ஆணி வேறாவே இருக்கு. உண்மையாலே இந்த நபருக்கு பின்னாடி ஒரு நிறைய விஷயங்கள் புதஞ்சிருக்குன்னு மட்டும் ரொம்ப நல்லாவே தெரியுது. ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே தன்னுடைய குடும்பமா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடியில இருந்தே சரி, திருமணத்துக்கு முன்னாடியில இருந்தே அவர் ஏமாந்துட்டேன், லாஸ் ஆயிட்டேன், என்னென்னவோ கட்டுக்கதைகள்லாம் சொல்றாரு. ஆனா அந்த லாஸ் இது எதுவுமே இல்லாம நான் இப்போ இவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணியிருக்கேன்னு சொல்றாரு. அது எப்படி வந்ததுன்னு தெரியல. ஸோ இது எல்லாமே முழுக்க முழுக்க ஒரு பொய்யான விஷயங்களா தான் இருக்கு, கதைகளா தான் இருக்கு. இவர் பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நடிகை ஸ்வேதாக்கு மட்டும் கிடையாது, அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் டிவோர்ஸ் ஆகணும். நம்ம இது வரைக்கும் இவரை மனநல ஆலோசகர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படி இல்லாம இவரை கூப்பிட்டு வச்சு கண்டிப்பா உள்ள விசாரிச்சிங்கன்னா நிறைய உண்மைகள் வெளிவரும்ன்றத நம்ம தெரிவிச்சுக்கணும். ஸோ இவரால் எதுக்காக சூசைட் பண்ணாங்க, அண்ட் இவங்களே ஸ்வேதாவே என்னால் இருக்க முடியல, நானே என்னை ஏதாவது பண்ணிப்பணும் பயமா இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவங்களை மென்டல் ப்ரெஷர் கொடுக்குறாரு, மென்டல் டார்ச்சர் பண்றாரு. உண்மையாலே இதுக்கெல்லாம் தைரியம் யார் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஸோ கண்டிப்பா நம்ம கமெண்ட் பண்றதுனால மட்டும் இல்லை, இதை பத்தி எல்லாருமே வாய்ஸ் ரைஸ் அவுட் பண்ணணும். இதுவும் ஒரு வகையிலான வயலன்ஸ் தான். இதை சைலண்டா யாரும் எடுத்துக்காதீங்க. ஸ்வேதா அவங்க சைட்ல இருந்து பேசினாங்க, நம்ம மற்றவங்க எல்லார் பக்கத்துக்காகவும் தான் பேசுறோம். கண்டிப்பா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இதுக்கப்புறம் இந்த நபர் யாரையும் ஏமாற்றக்கூடாது, இவர் மேல கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கணும்ட்டு நம்ம கேட்கணும். அண்ட் தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சுக்கணும், உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல இருந்து பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க.